வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ யாருக்குன்னா, டிரைவர் எங்களுக்கு அவங்க ஒய்ஃபுகளுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒரு வாரமாகவே சரியாக நான் வீடியோ போடல. எனக்கு தெரியுது. ஏன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயுமே ஆளுங்க கேட்குறாங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்னு. யூடியூப்பில் வந்து நீங்கள் யாரும் என்கிட்ட ரொம்ப கேட்கல. ஏன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் எல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா, அதாவது பொய்யான நடிப்பு நடிச்சுட்டு பொய்யான ஒரு இதை போடுறவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க. நான் எவ்வளோ போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு லைக் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உண்மையை சொல்கிறவங்களுக்கு துணை போக மாட்டீங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு லைக் போடலை. அது ஏன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம உண்மையை சொன்னால் யாருக்குமே எந்த பொண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. பசங்க கூட ஆம்பளை பசங்களை கூட ஒரு பங்கில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டிரைவர் அன்னைங்களுக்கு தான் இந்த வீடியோ, அவங்க ஒய்ஃபுகளுக்கு இந்த வீடியோ. எல்லோரும் சொல்கிறீங்க, டிரைவர் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க, நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரையிலேயே உங்களுக்கு வந்து டிரைவர் வேலை தான் அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே வாரீங்க. தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க. அது எப்படி நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் சொல்கிறீங்க, டிரைவர் வந்து நம்மளை விட்டுட்டு ஒருத்தவங்கிட்ட போயிடுவாங்க. அது எல்லா டிரைவரும் நினைக்கிறீங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க? உலகத்தில் வந்து ஒரு 10 இப்போ உலகத்தில் வந்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க டிரைவர்னால், ஒரு 10 பேர் வேணால் அப்படி இருக்கலாம். அதுக்குன்னு எல்லா டிரைவராக நீங்களையும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? பாவம் தானே. அது வந்து உங்கள் புருஷன்மார்கள்லாம் உங்கள் மேலே உண்மையான அன்பு பாசம் இருந்தால் உண்மையிலே உங்களை விட்டுட்டு யார்கிட்டையும் அவங்க வந்து தப்பாக போக மாட்டாங்க டிரைவர் அன்னைங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க லேடிஸுக்கெல்லாம். ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாவே டோட்டலாக மாறிடுவாங்க. அதுக்குன்னு வந்து எல்லா ஆம்பளையும் வந்து தப்பானவங்க, எல்லா ஆம்பளையும் இதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிறணும். நான் இனிமேல் வீடியோ வந்து அடிக்கடி போடணும். ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இனிமேல் யூடியூப்பில் வந்து என்னோடய வீடியோ வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்களேன், நிறையா பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு. ஆனால் வந்து யூடியூப்பில் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஒரு பொய்யான வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து உண்மையாக பேசி போடுறோம், அதனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. மற்றவங்க மாதிரி பாருங்கள், மற்றவங்க மாதிரிலாம் நான் போய் வெளியில் வீடியோ எடுத்து அது மாதிரிலாம் நான் போட்டது கிடையாது. சரிங்களா? நான் வந்து சிம்பிளாக வந்து வீட்டிலே இருந்து தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் பார்த்தாலும் நம்மளோட வீடியோவும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.